அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராயிருக்கிறபடியால் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா! எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நமக்கு ஆண்டவர் பெரிதான நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தாரே, அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனை நாட்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீ காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் காரம் பிடித்தீர் அதிசயமாய். கடந்து வந்த பாதையில் தினமும் காரம் பிடித்தீர் அதிசயமாய். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. கைகளை உயர்த்தி, இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. நம்ம எல்லாரும் மறந்துட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யார் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறக்காமல் நினைத்தருளி இருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அவர் தம்முடைய கிருபையால் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. அப்பா, மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும்
மறவாமல் என்னை நினைத்தவரே. கைகளை உயர்த்தி இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேரி. கலதுர சந்தர பலரிகா லே மகாதன சேகல ரத்தியோல போதனா. தகப்பனே தகப்பனே, நீர் எங்களை மறக்காத நேசர் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத நேசர் ஆண்டவரே. தாய் மறந்தாலும் எங்களை கைவிடாத தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாக நல்ல நண்பனாக எங்களோடு கூட இருக்கிறீரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பயங்கரமான சூழ்நிலைகளின் நடுவிலே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறீரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹாலே லூயா. ரீ கபல தீர பல ரிபா தர சந்தர பல ரீ கலபரபா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அப்பா, எங்களுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே உம்மை நோக்கி வாஞ்சியோடு நாங்கள் கேட்கிறோம் அப்பா, தேடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். நிறைய நேரங்கள்ல உங்கள் தேவன் எங்கே என்று சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் நமக்கு தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிற தேவன். ஆமேன். ஹalleluya, ஹalleluya. அவர் தம்முடைய கிருபையை பகற்காலத்திலே கட்டளையிடுவாராம். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு நம்முடைய வாயில் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ரிபா லகந்தரபா. நம்ம பார்த்து உங்கள் தேவன் எங்கே? ஏன் உங்க குடும்பத்துல மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? ஏன் உங்க குடும்பத்துல இவ்வளோ போராட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை நம்மை நிந்திப்பது போல, நம்முடைய இருதயத்தை எலும்புகள் எல்லாம் ஒருவர் குத்துறது போல இருந்தாலோ, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் முகத்துக்கு ரட்சிப்பும் உன் தேவனுமாயிருக்கிற நான். ஹalleluya. அவரை நான் இன்னும் துதிக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அவரை நான் இன்னும் துதிக்கணும், இன்னும் துதிக்கணும். ஷால தர பல ரி கலபரமா. எல்லாரும் சொல்லுங்களேன், ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பாடுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ரி கலா தூரியா ரிபா லகந்தரபா. ஹalleluya. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்,
இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்பிக்கை எல்லாம் இழந்துச்சு ஆண்டவரே அப்படின்ற நிலைமையில நீங்க நிக்கீங்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஸ்திரீகள் கல்லறையின் வாசல்ல போய் நின்ற கல்லறையின் கல்லை யார் நமக்காக புரட்டுவான்னு சொல்லிட்டே வந்தாங்க. ஆனா கர்த்தர் கிருபையாய் இறங்கி அந்த கல்லறையினுடைய கல்லை புரட்டி போட தேவதூதன் புரட்டி போட்டான். அதே போல லாசருவை எழுப்பும் போது அந்த கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளும்படி சொன்னார். அதை புரட்டி தள்ளி அவர் உயிர் தெழும்ப செய்தார். மறுபடியும் லாசருவை உயிரோடு எழும்ப செய்தார். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கை இழந்தாலோ, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போனாலோ, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து நம்பிக்கையற்று போன சூழ்நிலை வந்தாலோ, நீங்க நம்புங்க, என் கல்லறையின் கல்லை ஆண்டவர் புரட்டுவார். ஊரா கபாலா தீரபாலா ரீகபாபா. இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு, நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு, நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். ஆமென். ஆண்டவரே, நீ நல்லவராயிருக்கிறீர், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.